ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாட்களிலும் நீங்கள் சுகநல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்ம வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள்னு ஒரு புஸ்தகம் இருக்குங்க. சாலமோன் ஐயா எழுதினது. அதில் உள்ள ஒவ்வொரு வசனங்களுக்கும் தகுந்தது போல் நம்ம திருக்குறள்ல என்ன பண்ணணும், நிறைய வசனங்கள் இருக்கும். அதே போல் யோவான் புஸ்தகத்தில் உள்ள வசனம், ஆதிகாமத்தில் உள்ள வசனம், நிறைய வசனங்கள், சங்கீத புஸ்தகத்தில் உள்ள வசனங்கள். இதற்கு திருவள்ளுவர் எழுதிய ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் நிறையா வசனங்கள் ஒத்துப்போகும். அது நல்லா படித்தவங்களுக்கு கட்டாயம் தெரியும். அதே போல் தான் ஒரு வசனம் பாருங்கள், யோவான் புஸ்தகத்தில் முதல் வசனம் சொல்லுது. திருவள்ளுவர் முதல் அதிகாரம் எழுதியிருக்கார்ல, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. அப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஒரு சிறு உறுப்பாக இருந்தாலும், ஆணாவாக இருந்தாலும், ஆவணாவாக இருந்தாலும், அக்கண்ணாவாக இருந்தாலும், ஓவனாவாக இருந்தாலும், ஒவ்வொரு எழுத்தும் ஆதி பகவன்கிட்டேருந்து வந்தது. இந்த மொழி எழுத்து எல்லாம் இந்த உலகத்தை படைத்த கடவுள் மூலயமா தான் சகல மொழிகளும் சகல எழுத்துக்களும் அவரிடத்திலிருந்து மனிதனுக்கு வந்தது. அதை வச்சு தான் பேசுகிறாங்கண்ணா. அதே போல் நம்மளுடைய வேத புஸ்தகத்தில், புதிய ஏற்பாட்டில் யோவான் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், இந்த அதிகார வசனத்துக்கும் திருவள்ளுவருடைய இந்த முதல் அதிகாரத்துக்கும் இதற்கு ஒத்துப்போது. பாருங்கள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகுன்னு சொல்லப்படுது. இதில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், இப்போ எழுத்து கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம பேசுகிற உச்சரிக்கிற எழுத்துகள் நம்ம இந்த உலகத்தை படைத்த கடவுளாக இருக்கிறார். எல்லா எழுத்துக்கள், எல்லா வார்த்தைகள். அப்போ அதன் மூலயமா தான் கடவுள் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறார். நம்ம ஒரு பேச்சை பேசினா தான் பிறர் ஒருத்தர் பதிலை சொல்லுவாங்க. பேசாமல் உலகத்தில் எதையுமே சுற்றி வராது. இந்த உலகம் இயக்கமும் அப்படி தான் இருக்குது, மனித இயக்கமும் அப்படி தான் இருக்குது, சகல இயக்கமும் அப்படி தான் இருக்குது. வார்த்தையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதே இந்த திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்ற வசனமும் யோவான் புஸ்தகத்தில் முதல் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனமும் அப்படியா சொல்லுது. நம்ம அதை படிப்போம், ஆராய்ந்து பார்ப்போம், இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.